அன்பு வணக்கங்கள் மக்களே. இது வாய்ஸ் ஆஃப் சுரேந்தர் சேனல். நான் உங்கள் சுரேந்தர். மீண்டும் இந்த உலகம் ஒரு பேண்டமிக்கை, அதாவது பெருந்தொற்றை சந்திக்கப் போகிறதா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் ஆழமாக எழத் தொடங்கியுள்ளது. காரணம் என்ன? 2020 குறிப்பாக சொல்லணும்னா 2019 இறுதியில் சீனாவில் ஊகான் மாநிலத்திலிருந்து கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுவதும் பரவி சுமார் 70 லட்சம் மக்களை கொன்று குவித்துள்ளதாக தகவல்கள் இருக்கு. இது வெறும் தகவல் மட்டுமே. உண்மை நிலவரம் இதை விட பல மடங்கு இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரியான நிலை சீனாவில் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன என்ற தகவல் வெளிவந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காய்ச்சல் அறிகுறியுடன் கண்டறியப்படாத நோய் தொற்று ஒன்று அதிவேகமாக பரவி வருவதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கும் வகையில் வீடியோக்கள் வெளிவந்து பெரும் அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. இதில் இந்த வைரஸுடைய அறிகுறியும் கொரோனா வைரஸுடைய அறிகுறியும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறதான் மிக கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சைனா எப்போதுமே இந்த மாதிரி விஷயத்தில் உண்மையை சொல்றதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற நிலையில் இது நிமோனியாவை ஏற்படுத்தும் ஒரு வித கண்டறியப்படாத நோய் தொற்று அப்படிங்கிற மாதிரி சைனா தரப்பிலிருந்து அதிகாரிகள் சொல்வதாக தகவல் இருக்கு. இது கொரோனா நோய் தொற்றை ஞாபகப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. கொரோனா பரவும் போதும் சைனா தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, அது வெறும் காய்ச்சல் தரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வைரஸ் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க. இப்போதும் அதே போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சைனா சொல்கிறது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது பருவநிலை சார்ந்த ஒரு நோய் தொற்று அப்படின்னு அரசு தரப்புலேருந்து சொன்னாலும் இதன் வீரியத்தை வீடியோவில் பார்க்கும்போது அப்படி நமக்கு தெரியல. இருந்த போதிலும் இந்த வீடியோக்கள் எதுவுமே உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. அந்த வீடியோக்கள் உங்கள் பார்வைக்காக.3具尸体已经在这里躺了一个上午了，有的人已经是凌晨死的，到现在没有人来处理。然后医生、护士还有病人全部都在这种环境下面工作。这就是定点医院的现状，没有任何人管。刚刚找领导，没有领导，领导也解决不了。சீனாவில் இப்போ பரவிட்டு இருக்க இந்த புதுவிதமான கண்டறியப்படாத நோய் அப்படிங்கிறது புதுவிதமான நோயே கிடையாது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது HMPV வைரஸ் அப்படிங்கிறதும், இந்த HMPV வைரஸுங்கிறது வெகு காலமாகவே இருந்துட்டு வர்ற ஒரு வைரஸ் தான் அப்படிங்கிறதும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. இந்த HMPV வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் மெட்டா நிமோ வைரஸ் அப்படிங்கிறது இந்த HMPV வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடா, பல வருஷமாக இருக்கா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படித்தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. இது என்னதான் பல வருஷமாக இருந்துட்டு இருந்தாலும் இதுக்கு இது வரைக்குமே ஊசியோ மருந்தோ கண்டறியப்படவில்லை அப்படிங்கிறது தான் பெரும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பரவும் விகிதம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது கொரோனாவோடவே மிக அதிகமாக பரவக்கூடும் அப்படிங்கிறத தகவலை சொல்கிறாங்க. வழக்கம் போல் சைனா இதைய வெளிப்படைய எந்த தகவலும் இதுவரைக்கும் சொல்லலை. அதனால் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாத ஒன்றா இருக்குது. இந்த HMPV வைரஸ் பொதுவாக அதிகமான அளவில் குழந்தைகளையும் மற்றும் சிறு வயதினரையும் தாக்கக்கூடிய வைரஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை இது தாக்கும்போது தீவிரம் அதிகப்படுத்தி அதன் மூலம் மருத்துவம் பார்ப்பது பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இது எளிதில் நுரையீரல் தொற்றை தீவிரப்படுத்தக்கூடும் அப்படின்னும், இதுவரைக்கும் மருந்தோ ஊசியோ இதுக்கு கண்டறியப்படலை அப்படிங்கிறதும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. இது மேலும் தீவிரமடையும் போது
நுரையீரல் அழற்சி மற்றும் நிமோனியாவை உண்டாக்கும் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஆக்சிஜன் மற்றும் வென்டிலேட்டரோட தேவை பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். போன டைம்லேயே நம்ம கொரோனா காலத்தில் ஆக்சிஜனுக்கும் வென்டிலேட்டருக்கும் எந்த அளவு தட்டுப்பாடு நிலவியது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்க இதன் தீவிரம், இது பரவக்கூடிய விகிதம்ங்கிறது அதை விட அதிகமாக இருக்கும்போது எந்த அளவு ஆக்சிஜனுடைய தேவையும் வென்டிலேட்டருடைய தேவையும் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கவே முடியல. அப்போ இந்த ஹெச்எம்பி வைரஸும் கொரோனாவும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ஒன்றும் இல்லை. இதனுடைய வீரியம் வேறு, அதனுடைய வீரியம் வேறாக தான் இருக்குது. இருந்த போதிலும் இந்த ஹெச்எம்பி வைரஸும் உடல்நலத்தை சீக்கிரமாக கெடுத்து இதே நிலையை உண்டாக்கக்கூடும் அப்படிங்கிறதும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆல்ரெடி சைனாவில் பல இடங்களில் இந்த பரவலுங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கு. அப்படிங்கிற நிலைமையில் இதனுடைய பரவல் விகிதம் அதிகரிக்கும் போது அது எப்படி ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடும்ங்கிறது யோசிச்சு பாருங்க. இதைய சைனா எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு சாதாரண ஒரு வைரஸ் தான் அப்படின்னு சைனா சொல்கிறது தான் இங்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இது பயப்பட வேண்டிய அந்த அளவுக்கு பெரிய ஒரு வைரஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிற சைனா தான் இது வரைக்கும் WHO இந்த கொரோனா எங்கிருந்து எப்படி உதயமானது, எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற முழு தகவலையும் தரவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அங்கேயே உண்மை சொல்லாத சைனா இந்த விஷயத்தில், இந்த வைரஸில் உண்மை சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. எது எப்படி இருந்தாலும் கொரோனாவிலிருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது. கொரோனாவிலிருந்து என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கைகளை கழுவுவது மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்த வைரஸ்னு இல்லை, எந்த வைரஸுமே அதுவும் மிக அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் எங்கே நம்ம வெளியே போயிட்டு இருந்தாலும் முதல் விஷயமாக கையில் நன்றாக சோப்பு போட்டு கழுவுவது, அது குறைஞ்சது ஒரு நிமிஷமாச்சும் சோப்பு போட்டு நல்லா கழுவுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே குழந்தைகளுக்கு சொல்லித்தரதும் மிக அவசியமான ஒன்றா இருக்குது. இந்த வைரஸ், குறிப்பிட்ட வைரஸ் குழந்தைகளை அதிகமாக தாக்குது அப்படிங்கும்போது குழந்தைகளையும் சிறு வயதினரும் இதுக்கு எப்படி கையை சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. இரண்டாவது, முகக்கவசம். ஒரு காலத்தில் இந்த முகக்கவசம்னு சொல்லக்கூடிய மாஸ்க் போட்டோம்னாவே பல பேர் ஒரு கேலியும் கிண்டலும் செய்யப்படுற ரேஞ்சுக்கு இருந்த நம்மளை இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும்ங்கிற கட்டாயத்துக்கு கொண்டு வந்தது. இப்போ இந்த கட்டாயம் இல்லை அப்படின்னாலும் இதையே மறுபடியும் பயன்படுத்துறதுனால எந்த தவறும் இல்லை. இதன் மூலமாக பெருமளவு நோய் தொற்று இருக்கிறவர்கள் அடுத்தவருக்கு பரப்பாமல் இதையே தடுக்க முடியும். மூன்றாவது, அப்படி ஏதோ ஒரு காய்ச்சல் நமக்கு வந்தால் நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்வது. முடிந்தவரை சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் அது நம்மை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சோஷியலைஸ் ஆகிறது. நார்மலான காய்ச்சல் இருக்கும்போது கூட நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நம்ம தனிமைப்படுத்தி வச்சுருக்கும்போது நம்மளுடைய குடும்பத்துக்கு கூட அதை பரப்பாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதும் இங்கே மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. நான்காவது, தாமதிக்காமல் சிகிச்சை எடுத்துக்கொள்வது. அப்போ நீ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ப்ரொமோட் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. இந்த தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால கொரோனாவில் நம்ம எவ்வளவு பேரை இழந்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா முன்னாடியே தாமதிக்காமல் உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம்னா கொரோனாவில் நிறைய பேர்த்தை காப்பாற்றிக்கலான்னு சொன்னதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் தாமதிக்காமல் உடனே மருத்துவமனையில் மருத்துவரை பார்த்து அதுக்குண்டான மருத்துவத்தை உடனே தாமதிக்காமல் பெற்றுக்கிறது. இது நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அது பண்ணிடலாம். நம்மளால் முடிஞ்சால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே சிறப்பான மருத்துவம் பார்க்கப்படுகிறது. அங்கே நம்ம போய் உடனடியாக தாமதிக்காமல் அது ஒரு சின்ன காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக பார்த்துக்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. இது மாதிரி இந்த விஷயங்களை செய்வதன் மூலம் எந்த ஒரு நோய் தொற்றாக இருந்தாலும் நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியுமா இல்லையா, நம்ம ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.